இப்போ உங்களோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், என்னோட அப்பா அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நம்ம பயந்துட்டு செய்வோம். நம்மளுக்கு அந்த இடத்துல பிடிக்காமலும் இருந்திருக்கும். ஆனால் நம்ம அதை வாயை திறந்து சொல்ல மாட்டோம். நம்ம ஓகே அப்பா அம்மா சொல்கிறாங்க, நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். அண்ட் நம்ம கையில் ஃபோனுன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, சோஷியல் மீடியான்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்போ நம்ம நிறைய விளாடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பெருசாக நம்ம என்ன பேசிப்போம், ஓகே நம்ம எப்பயாவது தான் சினிமா பார்ப்போம், அதை பற்றிலாம் தான் பேசிப்போம். பட் இந்த ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. they are so much exposed to digital world. பேரண்ட்ஸும் எக்ஸ்போஸ் டு டிஜிட்டல் வேர்ல்டு. அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குறத விட நம்ம இப்போ இருக்கிற எல்லாம் இந்த கூகுளாக இருக்கட்டும், சாட் ஜிபிடி இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதில் எப்படி பேரண்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பட் அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கான குழந்தைங்களுக்கும் தராது. அது ஜென்ரலைஸ்டாக தானே கொடுக்கும். அதை வச்சு பேரண்டிங் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தையோட மனநிலையை புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நம்ம பேரண்ட்ஸும் அந்த குழந்தையோட நம்மளோட மனநிலை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நம்மகிட்ட பியூபர்ட்டி பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட செக்ஸ் எஜுகேஷன் பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அந்தந்த டைமில் நடக்கும்போது தான் தெரியும். பட் நம்மளோட சொசைட்டி அது மாதிரி இருந்தது, நம்ம வளர்ந்து வந்த சூழ்நிலை அப்படி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு 8 வயது குழந்தை, நேற்று எனக்கு ஒரு கால், ஒரு 8 வயது குழந்தை வந்து கேட்குறாங்க, குழந்தை பிறக்குது ஆனால் எப்படி அது குழந்தை பிறக்குது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல பேரண்ட்ஸ் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு நெட்டில் போட்டு பார்த்துக்கிறாங்க. பட் அது அவங்கள தப்பான ஒரு விஷயத்தில் தானே கைட் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல பேரண்ட்ஸ்க்கு ஒரு கேள்வி இருக்குது, நான் இது எப்படி மேம் பேசுறதுன்னு. டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் தான் பேசணும். ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லை நம்ம ஜென்ரேஷனில், இந்த ஜென்ரேஷனில் இருக்குது. அதே மாதிரி நம்ம பெற்றோர்களும் கம்பேரிசன்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க. இந்த பெற்றோர்கள் கம்பேர் பண்ணலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை மீறி ஏதோ ஒரு விஷயத்தில் திணிக்கிறாங்க. அண்ட் பைசாவை நோக்கி நம்ம எல்லாருமே ஓடுறோம், மணி நோக்கி நம்ம ஓடுறோம். ஏன்னா இப்போ சமாளிக்க முடியும், அது எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த மணி வந்து குழந்தைங்களுக்கு அவங்க கேட்குறாங்களா பண்ணுறாங்களான்றதெல்லாம் டீனேஜில் தான். பட் இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த ப்ரீடீன் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு தேவையானது பேரண்ட்ஸோட அட்டென்ஷனும் டைமும் தான்.